الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين وقال النبي عليه الصلاة والسلام يوزن يوم القيامة مداد العلماء بدم الشهداء صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வகையான மனிதர்களும் இரண்டு வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். ஒரு பிரச்சனை, அதற்குரிய தீர்வை உடனடியாக கண்டுகொள்ள வேண்டும். இரண்டாவது பிரச்சனை, அதற்குரிய தீர்வு அது நித்திய தீர்வு, நிரந்தரமாக அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பிரச்சனையை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படக்கூடிய பசி ஏற்படும் பொழுது உணவு, தாகம் ஏற்படும் பொழுது நீர், மழை குளிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம், நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதற்குரிய சிகிச்சை, வைத்தியம் என்று ஒவ்வொரு நாளும் எல்லா வகையான மனிதர்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு முதலாவது மனிதன் அவனுடைய பகுத்தறிவை வைத்து அதன் மூலம் செய்ய முனைகிறான். அதற்கு பின்னால அவனுடைய ஐம்புலன்களை வைத்து அதை தீர்த்து கொள்ள முனைகிறான். அதற்கு பின்னால அவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களுடைய அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அனுபவத்தை வைத்து தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது பிரச்சனை அது நித்தியமான பிரச்சனை. அதற்கு தீர்வு கட்டாயம் தேட வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் வந்ததற்கு பின்னால் நான் ஏன் வந்தேன், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எதற்காக வந்தேன், உலகத்தில் வாழும் பொழுது நான் எவ்வாறு வாழ வேண்டும், என்னுடைய மரணத்திற்கு பின்னால என்ன நடக்கும் என்ற மிக முக்கியமான சில கேள்விகளும் பிரச்சனைகளும்
இதற்குரிய தீர்வுகளை நம்முடைய பகுத்தறிவால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்குரிய தீர்வுகளை நம்முடைய ஐம்புலன்களால் அடைய முடியாது. இதற்குரிய தெளிவை, பதிலை அனுபவசாலிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்குரிய பதிலை தருவதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹி என்ற ஒரு முறையை ஏற்படுத்தியிருக்கின்றான். வஹியின் மூலமாக இந்த இரண்டாவது கட்ட பிரச்சனைகள், இரண்டாவது கட்ட கேள்விகள் அனைத்திற்கும் வஹியின் மூலமாக அல்லாஹ் பதில் தந்திருக்கின்றான். அந்த வஹியை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களையும் 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்களையும் அனுப்பி அவ்வப்போது வஹியின் மூலமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இன்றைய இந்த நம்முடைய மஜ்லிஸில் வஹியுடைய அவசியம், வஹியுடைய முக்கியத்துவம், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் வஹியுடைய வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் வஹியின் மூலமாக வழிகாட்டவில்லை. வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு, நம்முடைய நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற இதர வணக்கங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வஹியின் மூலமாக வழிகளை காட்டிவிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் ஈடுபடக்கூடிய நம்முடைய தொழில், வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஆட்சி அதிகாரம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அது ஊரும் உலகமும் போற போக்கில் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் விடவில்லை. மாற்றமாக இவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் வஹியின் மூலமாக வழிகாட்டினான். நேரடியாகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வஹியின் மூலமாக கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது படிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக படித்து கொடுத்ததாக சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் பாதிக்குகின்ற, புழங்குகின்ற அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடம் வாழ்கிறார்கள். கடைசியில, இறுதியில அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனை, வெள்ளம் ஒன்று வரப்போகின்றது. அந்த வெள்ளத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு கப்பலை செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த கப்பலை செய்யக்கூடிய முறையை கூட அல்லாஹ் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு படித்து கொடுத்தான். அனிஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா, அனிஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹ்யினா. எங்களுடைய மேற்பார்வையில், எங்களுடைய வஹ்யின் மூலமாக நீங்கள் கப்பலை செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கப்பல் கட்டக்கூடிய முறையையும் அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். நபிமார்கள் என்றாலும் மனிதர்கள், மனிதர்களில் புனிதர்கள். நமக்கு இருப்பதை போன்ற பல தேவைகள் அவர்களுக்கும் இருந்தன. அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அவர்களும் ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சிகளில், தொழில்களில், வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வியாபார முறையை கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை இலகுவாக்கி கொடுத்தான். அந்த இரும்பின் மூலமாக என்னென்ன கவசங்களை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வஹீன் மூலமாக படித்துக் கொடுத்தான். وَأَلَنَّا لَهُ الْحَدِيدَ أَنِ اعْمَلْ سَابِغَاتٍ وَقَدِّرْ فِي السَّرْدِ وَاعْمَلُوا صَالِحًا. நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பை மிருதுவாக்கி கொடுத்து அதற்கு பின்னால் அந்த இரும்பின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? அனி அமல் சாபிகாத், நீங்க என்ன செய்யுங்க? நிறைவான போர்க்கவசங்களை செய்யுங்க.
அந்த போர்க்கவசங்களிலே உள்ள வளையங்களை ஒழுங்குபடுத்துங்கள் என்று வஹ்யின் மூலமாக அல்லாஹ் படித்துக் கொடுத்தான். وَعَلَّمْنَاهُ صَنْعَةَ لَبُوسٍ لَكُمْ لِتُحْصِنَكُمْ مِنْ بَأْسِكُمْ நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் கூறுகின்றான், யுத்தங்களில் பாவிக்கக்கூடிய போர் கவசங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாங்கள் படித்துக் கொடுத்தோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செம்பை, உருக்கிய செம்பை தண்ணீரை போன்று ஓடச் செய்தான். நாம் அதாவது உருக்கிய செம்பை அவர்களுக்கு நீரை போன்று ஓடச் செய்தோம். அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு ஜின்கள் அவர்களுக்கு முன்னால வேலை செய்வார்கள். மனிதர்களால தன்னுடைய கரங்களால செய்ய முடியாத பெரும் பெரும் பாரமான தொழில்களை அந்த ஜின்கள் செய்ததாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. இவர்கள் விரும்புகின்ற பெரும் பெரும் கோட்டைகளையும் பெரும் பெரும் அதாவது கட்டிடங்களையும் அதே மாதிரி சிற்பங்களையும் وتماثيل وجفان كالجواب தண்ணீர் கொட்டகைகளை போன்ற பெரும் கொட்டகைகளையும் பூமியிலே பதிந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் சமையல் பாத்திரங்களையும் அந்த ஜின்கள் செய்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். இந்த உலகத்தில் பல மெஷின்களால செய்யக்கூடிய பல வேலைகளை பெரும் பெரும் பணிகளை அந்த ஜின்களை வைத்து ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்தார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வித்தியாசமான நபி, ஒரு வித்தியாசமான ஆட்சியாளர். உலகத்திற்கு வந்தவர்கள் வேண்டுமென்றால் சில பகுதிகளை மனிதர்களை ஆட்சி செய்தார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். மனிதர்களையும் ஆட்சி செய்தார்கள், ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள். பறவைகள் மிருகங்களுடைய பாஷை பறவையுடைய பாஷையை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுக்கு நாங்கள் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அந்த காற்று அவர்களையும் அவர்களுடைய முழு பரிவாரங்களையும் சேர்த்து சுமந்து கொண்டு பறக்கும். காலையில ஃபஜ்ருக்கு பின்னால பலஸ்தீனத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க பிரயாணத்தை. பகல் வேளையில ஈரானுடைய இஸ்தஹரி என்ற அந்த நகரத்தை அடைந்து விடுவார்கள். மீண்டும் பகல் பொழுதுல இஸ்தஹரி என்ற இடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். மாலையில ஆப்கானிஸ்தானுடைய காபூலை அடைந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருடைய தொலை தூரம். இன்று விமானத்திலே பறந்தவர்களுக்கு தெரியும், விமானம் டேக் ஆஃப் பண்ணி மேலே பறக்க ஆரம்பித்தால் ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டருடைய வேகத்தில் பறக்கும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் பறந்த அந்த தூரம் சுமார் 5000 கிலோமீட்டர், சுமார் 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 500 கிலோமீட்டருடைய தொலை தூரத்தில் வேகத்தில் அந்த காற்று அவர்களை சுமந்து சென்றது என்றால் இது சாதாரணமான ஒரு அற்புதமா? இது சாதாரணமான ஒரு சக்தியா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் வஹையின் மூலமாக, வஹையுடைய அறிவின் மூலமாக, அந்த அறிவின் மூலம் அவர்கள் செய்த அமல்கள், இபாதத்துகள், வணக்கங்களின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஆன்மீக பலத்தை கொடுத்தான், ஆன்மீக சக்தியை கொடுத்தான். அதன் மூலம் அவர்கள் உலகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு அவர்கள் விடை பெற்றார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, இஸ்கந்தர் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சிலர் அவர்களை நபி என்றாலும் பலர் அவர்களை ஒரு நல்ல மனிதர், ஒரு இறைநேசர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய காலத்தில் யஜூஜ் மஜூஜ் என்ற பிரிவினர்களால
மிகப்பெரிய ஆபத்தும் மிகப்பெரிய சிரமங்களும் மக்களுக்கு ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் வந்து இவர்களிடம் முறைப்பாடு செய்தார்கள். காலோ யாதல் கர்னைன் இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்ض் ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. கர்னைன் அவர்களே, இந்த யஜூஜும் மஜூஜும் பெரிய குழப்பங்களை பண்ணுகின்றார்கள். அவர்களால் நமக்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுகின்றது. அதனால அவர்களை ஒரு மலைக்கு பின்னால நீங்கள் தள்ளி அவர்கள் வெளியில வராத பெரிய ஒரு தாப்பையை ஒரு சோரை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு எதையும் தர வேண்டாம். காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைர் ஃபஅயினூனி அன் தஜஅல் பைனகும் வ பைனஹும் ரத்மா. நீங்கள் எனக்கு எதையும் தர வேண்டிய தேவையில்லை, நீங்க உங்களோட பலத்தை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில பெரிய ஒரு தாப்பையை ஒரு சுவரை ஏற்படுத்துகின்றேன். ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், இரும்பு பாலங்களை கொண்டு வர சொல்லி சூரத்துல் கஹ்ஃப்ல அதை அல்லாஹ் விரிவாக குறிப்பிடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கல்ல, இன்ஜினியரிங் கலைகளை அவர்கள் எங்க படித்தார்கள்? மிகப்பெரிய ஒரு பொறியியல் விஞ்ஞானியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ் படித்துக் கொடுத்த அந்த வஹ்யுடைய இல்முடைய பரக்கத். ஹஜ்ரத் சுலைமான், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் மிகப்பெரிய ஜட்ஜாக இருந்தார்கள். வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய மிகப்பெரிய நீதிபதிகள். குர்ஆன்ல அவர்கள் விசாரித்து தீர்ப்பளித்த பல வரலாறுகளை அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வை கூறுகின்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் சுலைமானுக்கும் தாவூதுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவையும் கொடுத்தோம். வ குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மா. நாங்க ரெண்டு பேர்களுக்கும் அறிவையும் கொடுத்தோம், சட்ட கலையையும் படித்துக் கொடுத்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே குர்ஆனை நாம் ஆழமாக ஆராய்ந்தோம் என்றால் நபிமார்கள் வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டவில்லை. உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து படித்த அந்த வஹ்யின் மூலமாக பெற்றுக் கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்வை பெற்றுக் கொடுத்தார்கள் என்றால் மிகையாகாது. நம்முடைய தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? உம்மி நபி, எழுத வாசிக்க தெரியாத நபி, மனிதர்கள் யாரிடத்தையும் கால் மடித்து படிக்காத நபி. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நீங்க அறியாத பல விடயங்களை அவன் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்தான். உலகத்தில் யாராலும் நடக்காத பல மிகப்பெரிய சாதனைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்றால் மிகையாகாது. இன்றும் நாங்கள் பார்க்கலாம், சந்திர மண்டலத்திற்கு செல்வதற்காக பல வருஷ முயற்சி, அதற்காக வேண்டி பல மில்லியன் டாலர் செலவு, அதற்காக வேண்டி எத்தனையோ வருஷ கணக்கில் ஏற்பாடுகள். ஆரம்பத்தில் நாயை பூனையை அனுப்பி அவைகள் உயிருடன் வருகின்றதா என்று பார்த்தல்லவா சந்திர மண்டலத்திற்கு மனிதர்கள் இப்பொழுது செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுடைய வேளையில் தன் பக்கம் அழைத்தான். அவர்கள் அந்த சந்திரனை மாத்திரமல்ல, அதற்கு மேல்காலால் உள்ள கோள்கள் மாத்திரமல்ல, 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசி, அவனுடைய குர்சியை தாண்டி அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்றால் இது எந்த சக்தி? ஒரு தடவை மக்காவுல நபி அவர்கள் வீட்டிருக்கிறார்கள். மக்காவுடைய அந்த பாலைவனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய கை விரல்களால் ஜாடை செய்கிறார்கள். சந்திரன் 2 துண்டாக பிளந்து விடுகின்றது.
குர்ஆன்ல அல்லாஹ்வே கூறுகின்றான், நிச்சயமாக கியாமத் நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது. நபி அவர்கள் தன்னுடைய விரலை காட்டியவுடன் அந்த சந்திரனை இரண்டு துண்டாக பிளந்த அந்த காட்சியை ஹஜாஸில் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள பலர் பார்த்து கேரளாவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஹிந்து அரசர், சேரமான் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அந்த காட்சியை கண்டு அவர் விசாரித்த நேரத்தில் ஹிஜாஸுக்கு ஒரு முஸ்லிம்களுடைய தலைவர் வந்திருக்கிறார், அவர் தன்னுடைய விரலை காட்டியவுடன் அந்த சந்திரன் பிறந்து விட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டு அதற்கு சில வருடங்களுக்கு பின்னால நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் கேரளாவிலிருந்து பிரயாணம் செய்து மதீனாவுக்கு செல்கின்றார். அவர்கள் போன நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்து விட்டார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களுடைய கரத்தை பிடித்து அவர் ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாமியராக மாறி அவர்கள் மீண்டும் திரும்பி வார வழியில கடல் வழியாக வருகின்றார். ஓமானுடைய சலாலா பகுதியில் அவர் வார நேரத்தில் அவருடைய உயிர் பிரிந்து சலாலாவுல இன்று வரைக்கும் அவருடைய அடக்கஸ்தலம் இருப்பதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் இந்த வஹ்யுடைய இல்மு சாதாரணமான இல்ம் அல்ல. இந்த வஹ்யுடைய வழிகாட்டுதல் வெறும் ஆன்மீகத்திற்குரிய வழிகாட்டுதல் அல்ல. ஒருவர் பிறந்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரைக்கும் அவருக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுகின்றனவோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் வஹ்யின் மூலமாக தீர்வை காட்டியிருக்கிறான். நபிமார்கள் வந்து அதை காட்டிக் கொடுத்தார்கள். அதன் மூலம் ஒவ்வொரு காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குரிய தீர்வை பெற்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு யதார்த்தத்தை நாம் விளங்க வேண்டும். அந்த வஹ்யுடைய அறிவினுடைய பரக்கத்தை கொண்டு உலகத்தில் எத்தனையோ கலைகளை, மனிதர்களுக்கு தேவையான நாலேஜ்களை நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் என்றால் மிகையாகாது. உலக கல்வி, ஆன்மீக கல்வி என்று பிரிப்பதை விட ஆரம்ப காலத்தில் ஷரியாத்துடைய கல்வியும் உலகத்துடைய கல்வியையும் இரண்டர கலந்து கற்றுக் கொடுத்தார்கள் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள். அவர்களிடம் இருந்த அந்த வஹ்யுடைய அர்த்தத்தை கொண்டு உலகத்தில் மனிதர்கள் இன்று ஈடுபட்டிருக்கக்கூடிய அது வைத்திய கலையாக இருக்கலாம், இன்ஜினியரிங் கலையாக இருக்கலாம், சட்ட கலையாக இருக்கலாம், என்னென்ன கலைகள் உலகத்தில் இன்று பல்கலைக்கழகங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றனவோ அந்த கலைகளை உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்றால் மிகையாகாது. வைத்திய கலை அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரித்திர தத்துவ கலை, அல்லாமா ஃபாராபி ரஹ்மத்துல்லாஹ் விஞ்ஞானத்துடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, முஹம்மது இப்னு மூசா கவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கணிதவியலின் தந்தை என்றால் மேத்தமேட்டிக்ஸ் அக்கவுண்ட்ஸை உலகத்திற்கு தந்தவர்கள் அல்லாமா முஹம்மது இப்னு மூசா கவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர், அவர் தான் the father of modern surgery, நவீன காலத்துடைய அறுவை சிகிச்சை முறையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவரே அல்லாமா அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி ரஹிமஹுல்லாஹ். ஜியோகிராஃபி அறிமுகம் செய்தவர் அல்லாமா இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் வைத்திய கலையா, இன்ஜினியரிங் கலையா, சட்ட கலையா, புவியியல் கலையா, இந்த அனைத்து கலைகளை உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்றால் மிகையாகாது. அந்த அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய சொந்தக்காரர்கள் நாங்க இஸ்லாமியர்கள் தான்.
தான், புதிதாக உருவாக்கப்பட்டதுதான். யூகேயில் உள்ள அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், யுஎஸில் உள்ள அதே மாதிரி ஹவார்ட் அந்த பல்கலைக்கழகம் எல்லாம் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னால் உருவானது. ஆனால் இஸ்லாமிய அந்த அறிஞர்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகம் 1300 வருடங்களுக்கு முன்னால அல் ஜாமிஅத்துல் அஸ்ஹர், அது ஈஜிப்தில் இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய ஆரம்பம் ஒரு மஸ்ஜித் அல் ஜாமிஉல் அஸ்ஹர் என்ற மஸ்ஜிதிலிருந்து உருவாகித்தான் அல் ஜாமிஅத்துல் அஸ்ஹராக மாறிச்சு. தூனுசியா உள்ள அல் ஜாமிஅத்துல் ஜைத்தூனா என்ற பல்கலைக்கழகம் அல் ஜாமிஉல் ஜைத்தூன் என்ற ஒரு மஸ்ஜிதிலிருந்து உருவானது தான் அல் ஜாமிஅத்துல் ஜைத்தூனா என்ற பல்கலைக்கழகம். பக்தாதில் உள்ள அல் ஜாமிஅத்துல் மன்சூரியா என்ற பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் அல் ஜாமிஉல் மன்சூர். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுடைய அஸ்திவாரம் மஸ்ஜிதுகள் என்றால் மிகையாகாது. இங்கேயும் மதீனத்துல் இல்ம் என்று சொல்லக்கூடிய மதரசா, அதுவும் இங்க மேல் மாடியில எனக்கு இன்றும் ஞாபகமாக இருக்குது. 1977 நாங்களும் இங்கிருந்து ஓடினோம். முதலாவது ஆரம்பித்தது இந்த மஸ்ஜிதுடைய 3வது மாடியிலிருந்து தான் இந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற மதரசா உருவானது இந்த மஸ்ஜிதிலிருந்து தான். நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றால், வஹீயின் மூலமாக உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், உலகத்தில் ஏற்பட்ட பெரும் பெரும் சாதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன பேச்சு நடக்குது என்றா, மதரசாக்கள் கூடிவிட்டது, மதரசாக்கள் அதிகரித்து விட்டது, அதனால் எங்களுடைய நாட்டில் உள்ள மதரசாக்கள் போதும். எங்கேயாவது ஒரு மதரசாவுல பிரச்சனை வந்தா ஆங்காங்கே சோசியல் மீடியாவில் உள்ள ஹீரோக்கள் எழுத ஆரம்பித்து விடுவார்கள். நாங்க ஒரே சொல்றோம் இல்லையா, இந்த மதரசா இந்த அளவுக்கு தேவையில்லை, இந்த மதரசாக்களை இழுத்து மூடுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மதரசாக்களின் மூலமாகத்தான் வஹீ என்ற இவ்வளவு பெரிய இந்த இஸ்லாமிய ஷரியாவுடைய கோட்டை பாதுகாக்கப்படுது இந்த மதரசாக்களின் மூலமாக என்றால் அது மிகையாகாது. வஹீயுடைய வழிகாட்டுதல், அமல்கள், இபாதத்துகள், வணக்கங்கள் இது மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதை செயல்படுத்தி காட்டுகின்றார்கள் உலமாக்கள் என்றால் அது மிகையாகாது. ஆனால் தவறுகள் நடக்கும். ஓதக்கூடிய மாணவர்களோ, ஓதி கொடுக்கிற உஸ்தாத்மார்களோ மலக்குமார்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள். அவர்களால தப்புக்கள் நடக்கும், அவர்களால தவறுகள் நடக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த தப்புக்கள் தவறுகள் நடப்பதனால மதரசாக்களை இழுத்து மூட வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சென்ற வருடம் நாங்கள் உஸ்பெகிஸ்தான் சென்றிருந்தோம். உஸ்பெகிஸ்தான் என்பது மிக பிரபலியமான 6 கிரந்தங்களை உருவாக்கிய இமாம்களில் 2 மிக முக்கியமான இமாம்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் அடங்கியிருக்கிற நாடு உஸ்பெகிஸ்தான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லா, இந்த 2 பேர்களும் பிறந்து வாழ்ந்து திரும்பிய இமாம் திர்மிதியும் சமர்கந்திர இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ் அக்பர், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய பாடத்தில் அமரக்கூடிய மாணவர்கள் 10,000 மாணவர்கள், 20,000 மாணவர்கள் முழு உலகத்திலிருந்து வந்து அவர்களிடமிருந்து இந்த ஷரியா துறை கல்வியை கற்றதாக வரலாற்று காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் கை சேதம், பின்னால வந்தவர்கள் அதற்குரிய முயற்சியில அதற்குரிய அதை வளப்படுத்தணும், அதை பலப்படுத்தணும், அதை முன்னேற்றணும் என்ற எண்ணத்தில் முயற்சி செய்யாததனால அந்த உஸ்பெகிஸ்தான் 95% முஸ்லிம்களை கொண்ட நாடு. அதனுடைய தலைநகரம் தாஷ்கண்ட். அங்க கிட்டத்தட்ட 3.7 மில்லியன், சுமார் 37 லட்சம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் நாங்க 22 லட்சம் பேர். எங்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட பள்ளி. அந்த தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரத்தில் வெறுமனே 120 பள்ளி வாசல்.
37 லட்சம் மக்களுக்கு 120 பள்ளிவாசல். அங்குள்ளவர்களே சொன்னார்கள், நாங்க ஜும்மாவுக்கு போவதாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய சொந்த விடுமுறையில தான் போகணும், எங்களுக்கு அரசாங்க விடுமுறை இல்ல. பெண்கள் ஐடென்டி எடுப்பதாக இருந்தால் தலையை மறைக்க கூடாது, ஆண்கள் ஐடென்டி கார்டு எடுப்பதாக இருந்தால் தாடி வைக்க கூடாது. அங்கே ரெஸ்டாரண்ட்கள்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட அந்த விஸ்கி பியர் போன்றவைகள் சில இடங்கள்ல அந்த பன்றி இறைச்சி கூட பரிமாறப்படுகின்றது என்ற இந்த கவலையான செய்தியை நாங்க கண்ணால பார்த்ததனால கூறுகின்றோம். எங்க அரபி மதரசாக்களை பலப்படுத்தணும், அதை பலப்படுத்தணும் என்ற முயற்சிகள் நடக்கலையோ, இமாம் புகாரி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா போன்ற 2 மிக பெரும் மகான்கள் பிறந்த அந்த ஊர்களிலேயே இந்த நிலைமை என்றால் நம்முடைய நாட்டில் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய நாட்டில் வாழ்ந்த முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய ஏதோ ஒரு முயற்சியின் காரணமாக சில மதரசாக்களை உருவாக்கினார்கள். சமீபத்தில் அல்ஹம்துலில்லாஹ் 300க்கு மேற்பட்ட மதரசாக்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதுவும் போதாது. 22 லட்சம் முஸ்லிம்களுக்கு வெறும் 300 சொச்சம் மதரசாக்கள். அங்கே ஓதக்கூடிய மாணவர்கள் வேணுமென்ற ஒரு 30,000 40,000 அங்கே ஓலவனும் படிச்சு கொடுக்கிறாங்க, ஏலவனும் படிச்சு கொடுக்கிறாங்க, தேவையான அவசியமான கலைகளை படித்துக் கொடுக்கிறாங்க. 10 வருஷத்துல ஹாஃபிஸாக ஆகி ஆலிமாக ஆகி ஓலவல் ஏலவலை மாத்திரமல்ல, இவர்களின் மூலமா சமூகத்தில் எங்கேயாவது பிரச்சனையா? யூனிவர்சிட்டி மாணவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அதற்குள்ள எப்படியான ரஜிங், அதற்குள்ள எப்படியான அநியாயம், அந்த மாணவர்களால் எப்படிப்பட்ட சமூக சீரழிவுகள் சீர்கேடுகள், அவர்களின் மூலமாக சில ஊர்களில் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு கெட்ட பெயர். இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களால் எங்கேயாவது இவர்கள் என்ன, இவர்கள் ரோட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்தார்களா, போராட்டங்களை செய்கிறார்களா? காலை முதல் இரவு வரைக்கும் அவரவர்களுடைய குர்ஆன்ல ஹதீஸை ஈடுபட்டு கொண்டு உம்மத்துக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் நல்ல பெயரை பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதை பார்த்து நான் நினைக்கிறேன், எல்லோரும் அல்ல, சில விரோதிகள் அவர்கள் சில முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் சில நச்சுக்கருத்துக்களை தூவி எங்களுடைய நாட்டுக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை, மதரசாக்கள் தேவையில்லை, அது கூடிவிட்டது, அதனால தான் தீவிரவாதம், அதனால தான் பயங்கரவாதம் உருவாகின்றது என்ற பொய்யான கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூனிவர்சிட்டிகள்ல பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கலையா? அவர்களால தவறுகள் நடக்கலையா? பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படலையா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரம் தவறு நடந்திருக்கும். அந்த தவறை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அந்த தவறை இல்லாமல் ஆக்க வேண்டும், அதற்குரிய தீர்வை நிச்சயம் காண வேண்டும். இந்த நாட்டில் உள்ள ஆக முக்கியமான ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு அரசியல் தலைவரை ஒரு பௌத்த மதத்துடைய ஒருத்தர் கொண்டாரு, ஷூட் பண்ணினாரு. அதனால அவர்களுடைய அந்த பல்கலைக்கழகங்களை மூடிவிட்டார்களா? அவர்கள் கற்பதை நிறுத்திவிட்டார்களா? பல்கலைக்கழகங்கள்ல தவறு நடக்குது என்று எங்கேயாவது மூடிட்டாங்களா? செருப்பு பெரிது என்பதற்காக காலை வெட்டுவதில்லை, அதாவது செருப்பு பெரிது என்பதற்காக காலை வெட்டுவதில்லை, செருப்பை மாற்ற வேண்டும். தவறு நடக்குது என்றால் தாராளம் அதை இனம் காணுவோம், அதை இல்லாமலாக்குவதற்குரிய வழிவகைகளை நாங்கள் காணுவோம், நாங்கள் எல்லோருமாக சேரணும். இந்த ஷரியா என்பது வெறும் உலமாக்களுக்குரியதல்ல, அந்த மதரசாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மட்டும் உரியதல்ல, அங்கே ஓதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல. ஷரியாவை பாதுகாத்தால் தான் இஸ்லாம் பாதுகாக்கப்படும். ஷரியாவை பாதுகாத்தால் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சட்டதிட்டங்கள் எங்கட வளமையான அமல்கள்ல வரும். நாங்க கண்கூடாக கண்டோம், நேரம் இல்ல, நேரத்தோட முடிக்க சொல்லி அங்கே உள்ளேயும் எழுதி வைத்திருந்தார்கள். அதனால நான் நீட்ட விரும்பவில்லை. அந்த ஷரியாவை கற்று தேர்ந்த சரியான உலமாக்கள் இல்லாவிட்டால், சில வருஷங்களுக்கு முன்னால மங்கோலியா சென்றிருந்தோம். அங்கே 25 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்வதாக கேள்விப்பட்டோம். ஒரு மஸ்ஜிது கூட இல்ல. ஒரு மஸ்ஜித் இல்லாவிட்டால் ஒரு பாங்கு சப்தம் கேட்குமா? ஒரு
தொழுகை நடக்குமா? ஒரு ஜும்மா தொழுகையை பார்க்கலாமா? ஒரு பெருநாள் தொழுகையை காணலாமா? அது கியாமுல் லைலுடைய தொழுகையில ஈடுபட முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலமாக்கள் கற்றுத் தேர்ந்த உலமாக்கள் மூலமாகத்தான் நம்முடைய மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருக்குது. இவ்வளவு அழகான கராத், ஐங்கால தொழுகையாக இருக்கலாம், தராவீஹ் தொழுகையாக இருக்கலாம், கியாமுல் லைலாக இருக்கலாம், மற்றும் உண்டான நிக்காஹ் சபைகள் மஜ்லிஸ்களாக இருக்கலாம், இன்னும் உண்டான இதர எல்லா வகையான இஸ்லாமிய அந்த சபைகளை அலங்கரிக்குகின்றார்கள் உலமாக்கள். எல்லோரும் சரி என்று நான் சொல்ல வரல, அவர்களும் மனிதர்கள். சில தப்புக்கள் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும், அவர்களுடைய பேச்சுக்கள் சில தவறுகள் இருக்கும். அதை நாங்கள் இனம் காணணும், அதை சீராக்கணும், அதை சரியாக்க வேண்டும். ஆனால் இந்த அரபி மதரசாக்களை ஒழுங்குபடுத்தி அதை பலப்படுத்தி அதை சீராக்கி அதை சரியாக்கி விட்டோம் என்றால் தான் ஷரியா பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வுடைய உதவியையும் கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வெளிரங்கமாக இன்று நடப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நான் வேண்டியதற்கு செய்வேன். மதரசாக்கு மட்டும் வந்து என்னிடத்தில் கேட்காதீங்க என்று கூட சில செல்வந்தர்கள் நாபு கூசாமல் சொல்வதை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்க செலவு செய்யக்கூடியவைகளில் ஆகப்பெரிய நல்ல செலவு என்றால் இது போன்ற மதரசாக்களுக்கு. ஏன் இங்கே ஓதி வெளியாகிறார், ஒருவர் ஹாஃபிஸ் ஆகிறார், அவர் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறார், ஒருவர் ஆலிமாகிறார், உள்நாட்டில் வெளிநாட்டில் அவரின் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பி நேர்வழியில வந்து நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பித்தால் அந்த ஆலிம் அடிக்கடி ஆங்காங்கே சோஷியல் மீடியாவுல ஏதாவது தவறான கருத்துக்கள் வரும் பொழுது அது நாங்க அல்ல, உலமாக்கள் அல்ல, நீங்க பொதுமக்கள் அதற்குரிய தகுந்த பதில்களை சொல்லி இதை பாதுகாத்தால் தான் தீன் பாதுகாக்கப்படும், இதை பாதுகாத்தால் தான் ஷரியா பாதுகாக்கப்படும், இதை பாதுகாத்தால் தான் நம்முடைய சமூகம் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்ற அந்த யதார்த்தம், அந்த உண்மை விளங்க வைக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமான ஒரு தினம் யா அல்லாஹ், ஆஷூராவுடைய தினம் யா அல்லாஹ். இந்த சபையில நிறைய பேர் நோன்பு பிடித்து அந்த நோன்புடன் தன்னுடைய கரங்களை ஏந்தி இருக்கிறார்களே யா அல்லாஹ், நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்றெடுத்து வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்ந்த நம்முடைய அன்பிற்குரிய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்து